Hi friends, this is Niveta. In the video 11th standard physics page number 259 unit 11 waves lesson la irukra intensity and loudness இந்த டாபிக் தான் பார்க்க போறோம் சரியா. ஸோ இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நமக்கு பேசிக்காக வந்து இன்டென்சிட்டினா என்னது, லவுட்னஸ்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கணும். லவுட்னஸ்னால் இப்போ சில பேர் வந்து பாட்டு கேட்பாங்க. பாட்டு கேட்கும்போது சில பேருக்கு வந்து ஒரு பர்டிகுலர் வால்யூம் வரைக்கும் கேட்கும்போது அவங்களுக்கு வந்து அது வந்து கத்துற மாதிரியே இருக்காது, ஆனால் சிலருக்கு வந்து கத்துற மாதிரி இருக்கும். ஸோ லவுட்னஸ் அப்படிங்கிறது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா அது கேட்குற மனிதர்களை பொறுத்து இருக்குது. ஓகேவா, ஒரு சிலருக்கு வந்து ஒரு ஸ்பீக்கர் சவுண்ட்லாம் ரொம்ப கத்தி ஸ்பீக்கர்லாம் இருந்தது அப்படின்னு சொன்னால் அது வந்து அவங்களுக்கு அப்படி டிஸ்டர்பாக இருக்காது. ஒரு சிலருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும். ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த பர்சன் டு பர்சன். பட் இன்டென்சிட்டி அப்படிங்கிறது அந்த சவுண்டோட இன்டென்சிட்டியை குறிக்கிறது தான் இன்டென்சிட்டி அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா, கன்சிடர் ஏ சோர்ஸ். சோர்ஸ்னால் எது வந்து சவுண்டை மேக் பண்ணுதோ அதை தான் சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் டூ அப்சர்வர்ஸ், ரெண்டு அப்சர்வர்ஸ் கன்சிடர் பண்ணிக்கோங்க. அப்சர்வர்ஸ்னால் லிசன் பண்ணுறவங்க அந்த சோர்ஸை. சோர்ஸ் வந்து சவுண்ட் வேஸை எமிட் பண்ணுது விச் கேரி எனர்ஜி. ஒரு சவுண்ட் வேஸ் இருந்ததுனால அதில் வந்து எனர்ஜி இருக்கும். இந்த சவுண்ட் எனர்ஜி எமிட்டட் பை த சோர்ஸ் இஸ் சேம் ரிகார்ட்லெஸ் ஆர் ஹூ எவர் மெஷர். இது வந்து இப்போ இந்த சோர்ஸ் இங்கே இருக்குது, இங்கே அப்சர்வர் ரெண்டு பேர் இருக்காங்க அப்படின்னா இந்த சவுண்ட் வந்து எவ்வளோ க்ரியேட் பண்ணுது, லைக் அந்த சவுண்ட் எனர்ஜி அப்படிங்கிறது யார் வந்து இதை மெஷர் பண்ணாலும் இதில் இருக்கிற சவுண்ட் எனர்ஜி வந்து சேம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹூஎவர் மெஷர்ஸ், யார் மெஷர் பண்ணாலும் இந்த சவுண்ட் எனர்ஜி பை த சோர்ஸ் வந்து சேம் தான். இட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் த அப்சர்வர் ஸ்டாண்டிங் இன் தட் ரீஜன். ஸோ இந்த சவுண்ட் எனர்ஜி அப்படிங்கிறது இவங்களை பொறுத்தோ மாறுறது கிடையாது. இந்த சவுண்ட் எனர்ஜி அப்படிங்கிறது இது எவ்வளோ சவுண்டு ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறது. பட் சவுண்ட் ரிசீவ்டு பை த டூ அப்சர்வர்ஸ். ஆனால் இந்த சவுண்டை ரிசீவ் பண்ணுற அந்த ரெண்டு அப்சர்வர்ஸுமே வந்து டிஃப்ரெண்ட். This is due to some factors like அவங்க வந்து லைக் அவங்களோட சென்சிட்டிவிட்டி ஆஃப் த இயர்ஸை பொறுத்து இருக்குது அந்த சவுண்டை ரிசீவ் பண்ணுறது. ஸோ டு குவான்டிஃபை சச் எ திங், நம்ம இதை பற்றியான ஒரு டிஃப்ரென்ஸை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் குவான்டிட்டிஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. என்னது, இன்டென்சிட்டி அண்ட் லவுட்னஸ் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் இன்டென்சிட்டி ஆஃப் த சவுண்ட்னா என்னென்னு பார்க்கலாம். when a sound wave is emitted by a source, ஒரு சோர்ஸ்லேருந்து சவுண்ட் வேவ் வந்து எமிட் ஆயிருக்கு அப்படின்னா எனர்ஜி கேரி டு ஆல் பாசிபிள் சரௌண்டிங். இப்போது இந்த சவுண்ட் இதுதான் சோர்ஸ் அப்படின்னா இதுலேருந்து சவுண்ட் வேவ்ஸ் வந்து எல்லா பாசிபிள் டைரக்ஷனையும் வந்து சரௌண்டிங்ஸ்லையும் போகுது. ஓகேவா, த ஆவரேஜ் சவுண்ட் எனர்ஜி எமிட்டட், ஒரு ஆவரேஜாக இந்த சவுண்ட் எனர்ஜி எவ்வளோ எமிட் ஆயிருக்கு டிரான்ஸ்மிட்டட் per யூனிட் டைம் ஆர் per செகண்ட் இஸ் கால் சவுண்ட் பவர். அப்போ சவுண்ட் பவர் அப்படிங்கிறது என்னது, அந்த எவ்வளோ எனர்ஜி வந்து ஒரு யூனிட் டைம்லையோ அல்லது ஒரு per செகண்ட்லையோ எவ்வளோ டிரான்ஸ்மிட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம சவுண்ட் பவர் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி தானே, பவர்னா என்னது, எவ்வளோ எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது. அப்போ தேர்ஃபோர் இன்டென்சிட்டி ஆஃப் சவுண்ட், முதல்ல நம்ம வந்து சவுண்ட் பவர்னா என்னன்னு சொல்லியாச்சு, பெர் செகண்டுக்கு எவ்வளோ எனர்ஜி டிரான்ஸ்மிட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இன்டென்சிட்டி ஆஃப் த சவுண்ட்னா என்னன்னா த சவுண்ட் பவர் டிரான்ஸ்மிட்டர் per யூனிட் ஏரியா டேக்கன் நார்மல் டு த ப்ரொபகேஷன் ஆஃப் த சவுண்ட் வேவ். இப்போ இதுதான் சோர்ஸ், இதுலேருந்து வந்து சவுண்ட் வருது. ஓகேவா, ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவை எடுக்கிறேன். இங்கே வந்து குட்டி ஏரியா, இங்கே வந்து பெரிய ஏரியா, இங்கே வந்து அதை விட பெரிய ஏரியா. இது டிஸ்டன்ஸ் 1, டிஸ்டன்ஸ் 2, டிஸ்டன்ஸ் 3. அப்போ சவுண்ட் பவர் எவ்வளோ வந்து சவுண்ட் பவர், அதாவது ஒரு செகண்ட்க்கு எவ்வளோ எனர்ஜி டிரான்ஸ்மிட் ஆகுது இந்த per யூனிட் ஏரியால take a normal to the propagation of the sound wave. இந்த sound wave இப்படி propagate ஆகுதுன்னா அதுக்கு நார்மல், அதுக்கு பெர்பெண்டிகுலராக நான் வச்சிருக்கேன் இந்த ஏரியாவை. ஸோ அப்போ இந்த எவ்வளோ சவுண்டை பவர் வந்து அது வந்து கெயின் பண்ணுது. பிகாஸ் இப்போ இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா இது வந்து கிட்டையே இருக்குது, அப்போ நிறையா அட்டென்ட் பண்ணும். இது வந்து கொஞ்சம் தூரம் இருக்குது, அதே மாதிரி இது வந்து ரொம்ப தூரமாக இருக்குது. கரெக்டாக. ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இன்டென்சிட்டி அப்படிங்கிறது பவர் பை ஏரியா. இப்போ ஏரியாங்கிறது ஆக்சுவலி இது வந்து என்னது, நீங்கள் வந்து ஒரு சர்க்கிளாக கன்சிடர் பண்ணிக்கணும். அந்த சர்க்கிளோட ஒரு சின்ன பார்ட்டு தான் இது. ஓகேவா, per யூனிட் ஏரியா அந்த சர்க்கிளோட சின்ன பார்ட் தான். ஸோ அதனால் வந்து இந்த பவர் டிவைடட் பை இன்டென்சிட்டி அப்படிங்கிறது என்னது, சவுண்டு பவர் டிவைடட் பை per யூனிட் ஏரியா. ஓகே, ஸோ அதனால தான் by 4πr², அந்த ஸ்பெரிக்கலோட ஃபார்முலா வந்திருக்கு. இதை பொறுத்தவரை இது எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, r டிஸ்டன்ஸ். இது வந்து 2r டிஸ்டன்ஸில் இருக்குது, இது வந்து 3r டிஸ்டன்ஸில் இருக்குது. அப்போ இதனோட இன்டென்சிட்டி எவ்வளவு ஆகும், இப்போ இது r டிஸ்டன்ஸில் இருந்ததுன்னா இது வந்து ஐயா இருக்கும். இப்போ இது வந்து 2r டிஸ்டன்ஸில் இருந்ததுன்னா எனக்கு என்ன இருக்கும், p டிவைடட் பை 4π 2r தி ஹோல் ஸ்கொயர்னு வந்திருக்குமா. இப்போ p டிவைடட் பை 4π 4r² வந்திருக்கும். அப்போ இதில் எக்ஸ்ட்ராவாக என்ன இருக்குது, 4 தானே இருக்குது. இப்போ இது ஃபுல்லாக எனக்கு இன்டென்சிட்டி. கரெக்டாக, இது ஃபுல்லாக p டிவைடட் பை 4πr²ங்கிறது இன்டென்சிட்டி. அப்போ i/4ன்னு வந்திருக்கும். ஒருவேளை 3r டிஸ்டன்ஸில் இருந்ததுன்னா இந்த i இஸ் ஈக்குவல் டு p டிவைடட் பை, இந்த இடத்துல என்ன செய்கிறேன், 4π × 3r தி ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். அப்போ எனக்கு என்ன ஆகும், p டிவைடட் பை 4π × 9r² வருமா. ஸோ அந்த இப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா p இந்த 4πr², இதெல்லாமே என்னது, இன்டென்சிட்டி. அப்போ இது என்ன பண்ணலாம், இன்டென்சிட்டி டிவைடட் பை 9ன்னு இருக்கா, இன்டென்சிட்டி டிவைடட் பை 9. ஸோ அதுதான் இங்கே இருக்கிறது. ஓகேவா, ஸோ இப்போ ஃபார் அ பர்டிகுலர் சோர்ஸ், இப்போ ஒரு ஃபிக்ஸ்டாக ஒரு சோர்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த சவுண்ட் இன்டென்சிட்டி வந்து எதுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது, அதோட டிஸ்டன்ஸோட ஸ்கொயருக்கு.
இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா I is inversely proportional to R square அப்படி தானே நார்மல் ஃபார்முலா இருந்து I is equal to power of the source divided by 4 pi R square அப்போ I is inversely proportional to 1 by R square அதோட டிஸ்டன்ஸ் தள்ள அதாவது இந்த டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாச்சுன்னா இந்த இன்டென்சிட்டி கம்மியாகும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம தூரம் போக போக எனக்கு அந்த கேட்குற அந்த சவுண்ட் வந்து கம்மியாக தானே ஆகும் ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க இந்த தூரம் போக போக எனக்கு இன்டென்சிட்டி கம்மியாகும் கிட்ட வர எனக்கு இன்டென்சிட்டி அதிகமாகும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது பேர் இன்வெர்ஸ் ஸ்கொயர்ல ஆர் சவுண்ட் இன்டென்சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்த எக்ஸாம்பிள் படித்தா உங்களுக்கு இன்னும் நல்லா புரிஞ்சிடும் இப்போ இதோட மெஷர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவரை வந்து நம்ம எப்போவுமே எப்படி சொல்லுவோம் வெப்பர் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து ஆர் ஸ்கொயர் 4 பை ஆர் ஸ்கொயருக்கு ஏரியா தானே அப்போ பை மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு வரும் ஓகேவா அப்போ வெப்பர் மீட்டர் பவர் -2 அப்படிங்கிறது தான் இந்த இன்டென்சிட்டியோட ஒரு எஸ்ஐ யூனிட் ஸோ இப்போ ஒரு பேபி வந்து அழுறா ஒரு டாகை பார்த்தோன்னே அவளோட க்ரையை வந்து ஒரு டிஸ்டன்ஸ் 3 மீட்டர் தள்ளி இருக்கும்போது அதோட இன்டென்சிட்டி ஆஃப் த சவுண்ட் வந்து 10 to the power of -2 வெபர் மீட்டர் பவர் -2 இருக்குது அப்போ கால்குலேட் த இன்டென்சிட்டி ஆஃப் த பேபிஸ் க்ரை அட் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் 6 இப்போ இங்கே தான் அந்த பேபி இருக்கா ஒரு டாக் இருக்குது ஓகேவா ஸோ அந்த டாகை பார்த்தோன்னே அவள் வந்து அழுகும்போது ஒரு 3 மீட்டர் தள்ளி அவளுக்கு 3 மீட்டர் தள்ளி அந்த இன்டென்சிட்டி என்னவா இருக்குது 10 to the power of -2 இருக்குது அப்போ 6 மீட்டர் தள்ளி அவளோட அந்த இன்டென்சிட்டி எவ்வளவா இருக்கும் இந்த அழுகிறதோட இன்டென்சிட்டி என்னவா இருக்கும் அப்படிங்கிறத கேட்குறாங்க அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம் இன்டென்சிட்டி அப்படிங்கிறது I1 அப்படிங்கிறது நான் டிஸ்டன்ஸ் 3 மீட்டராக இருக்கும்போது I1ன்னு எடுத்துக்கிறேன் ஸோ அதனோட இன்டென்சிட்டி 10 to the power of -2 அதே மாதிரி I2ங்கிற இன்டென்சிட்டியை தான் நான் கண்டுபிடிக்கணும் அது எப்போ டிஸ்டன்ஸ் வந்து 6 மீட்டராக இருக்கும்போது அப்போ R1 வந்து 3 மீட்டராகவும் R2 வந்து 6 மீட்டராகவும் வச்சுக்கிறேன் எனக்கு ஏற்கனவே என்ன தெரியும் இன்டென்சிட்டி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிறது தெரியுமா ஸோ அப்போ நான் வேறு எதுவுமே எடுத்துக்காமல் அந்த ரேடியஸ் அந்த இன்டென்சிட்டி அதை மட்டும் எடுத்துக்கிறேன் இப்போ I1 அப்படின்னு வரும்போது I1 is equal to 1 by R square அப்படின்னு வந்திருக்கும் அதே மாதிரி I2 is equal to 1 by R square R1 ஸ்கொயர் வந்திருக்கும் இங்கே R2 ஸ்கொயர் வந்திருக்குமா ஸோ இப்போ I1 by I2 பண்ணும்போது என்ன ஆகும் I1 by I2 is equal to 1 by R1 ஸ்கொயர் டிவைடட் பை 1 by R2 ஸ்கொயர் வரும் இப்போ R2 ஸ்கொயர் மேலே போகும்போது உங்களுக்கு R2 ஸ்கொயர் டிவைடட் பை R1 ஸ்கொயர் வருமா ஸோ அதனால் இதுதான் ஃபார்முலா I1 டிவைடட் பை I2ங்கிறது என்ன ஆகும் I2 ஸ்கொயர் R2 ஸ்கொயர் டிவைடட் பை R1 ஸ்கொயர் இப்போ எனக்கு என்ன தேவை I2 தானே தேவை பிகாஸ் அந்த I2 தானே நான் கண்டுபிடிக்கணும் அதனால் இந்த I2 இந்த சைடு கொண்டு வந்துடலாம் இது எல்லாமே இந்த சைடு இப்போ இந்த I2 இந்த சைடு கொண்டு வந்துடுறேன் அப்போ இந்த இடத்துல வந்து I1 இருக்கும் இந்த R1 ஸ்கொயர் இங்கே மேலே போயிடும் கீழே வந்து R2 ஸ்கொயர் அப்படிங்கிறது வரும் ஓகே அப்போ I2 is equal to I1 into R1 ஸ்கொயர் டிவைடட் பை R2 ஸ்கொயர் I1 அப்படிங்கிறது என்னது உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் இன்டென்சிட்டி வந்து 10 to the power of -2ன்னு கொடுத்துருந்தாங்க ஸோ அதை போட்டுக்கலாம் R1 ஸ்கொயர் டிவைடட் பை R2 ஸ்கொயர்னா என்னது R1 அப்படிங்கிறது 3 divided by R2ங்கிறது 6 ஸ்கொயர் ஓகேவா அப்போ 3 ஸ்கொயர் சொல்லும்போது 9 6 ஸ்கொயர் சொல்லும்போது 36ன்னு வரும் ஸோ 9 1s ஆல் 9 9 2s ஆல் 36 சாரி 9 4s ஆல் 36 அப்போ 1 by 4 வேல்யூ என்னது 0.5 அதனால தான் 0.5 into 10 to the power of -2 கண்டிப்பாக இதோட யூனிட்ஸ் எழுதணும் வெபர் மீட்டர் பவர் -2 அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் லவுட்னஸ்னால் என்னென்னு பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா ப்ளீஸ் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள் உங்கள் ஒவ்வொருத்தரோட கமெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப முக்கியம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்